பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான என் அன்பின் சகோதரர்களே சகோதரிகளே, உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அன்பான சகோதரர்களே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான போராட்டங்கள், வருத்தங்கள், பிரச்சனைகள், எவ்வளோ நிறைய காரியங்கள் இருக்குது. கொஞ்ச காலம் சந்தோஷமாக இருந்திருப்போம், திடீர்னு அந்த சந்தோஷமெல்லாம் மறைந்து போயிருக்கும். ஒரு பயம் வந்திருக்கலாம், இப்போ அல்லது ஒரு கவலை வந்திருக்கலாம். வந்திருக்கிற அந்த கவலையோ பயமோ எதனால் வந்திருக்கலாம்? ஒன்று வியாதியால் வந்திருக்கலாம், இல்லை பணம் இல்லைங்கிற பிரச்சனையில் வந்திருக்கலாம், வறுமையினால் வந்திருக்கலாம், தேவைகளை முன்வைத்து வந்திருக்கலாம், எப்படியோ. ஆனால் இந்த மாதிரி ஒரு வறுமையான சூழ்நிலையில், ஒரு பற்றாக்குறையான ஒரு நிலையில் நமக்கு எது முக்கியம் அப்படிங்கிறத இப்போ நம்ம யோசிக்க போகிறோம். இந்த சந்தர்ப்பம் என்ன எதுக்காக இப்போது நீண்ட இடைவெளி கழித்து நான் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஸ்ட்ரகிளில் போயின்ட்டுருக்கேன். பண தேவை அதிகமாக இருக்குது, நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் அவைகளை குறித்து நான் கவலைப்படுவதற்கு இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் என் நாயராக இருக்கிறார், என்னை நடத்துகிறவர் என் தேவனாக இருக்கிறபடினால என் வாழ்க்கையில் எனக்கு எந்த ஒரு குறைவும் வராது என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வறுமையான அல்லது பற்றாக்குறையான இந்த சூழ்நிலைகளில் எனக்கு மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்கும் கூட சொல்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு நோய் இருக்கலாம், கவலைங்க இருக்கலாம், பிரச்சனைங்க இருக்கலாம். இந்த தருணங்களில் நாம் எதை சம்பாதிக்கணுங்கிறத விட எதை பாதுகாத்து கொள்ள வேண்டும், எதை விடாமல் பிடிச்சிக்கணுங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது என்னென்னா தெய்வ பயம்தான். ஆண்டவருக்கு பயப்படுகிற அந்த பயம், ஆண்டவருக்கு பயப்படுகிற அந்த பயம், அதை எப்பொழுதும் நம்ம விட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த பயம் இருந்தால் தான், ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு பயம், பிள்ளைங்க அப்பாவுக்கு பயப்படுறத போல ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு பயம் இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை ஒரு நிலையாக இருக்க முடியும், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியும். அப்போ தான் ஆண்டவருக்கு பயப்படுறதுனால என்ன பலன் உண்டாகும், அதனால் எனக்கு என்ன வரப்போகுது என்று ஒருவேளை என்னை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களில் யாராவது நினைக்க தோன்றும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சவுதி அரேபிய தேசத்தில் ஒரு சூடான் தேசத்தை சேர்ந்த மிக வறுமையான சூழ்நிலையில் வாழ்ந்த ஒரு சகோதரன் சவுதி அரேபியாவில் அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். நூற்றுக்கணக்கான ஆடுகள் அவர் ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அப்பொழுது அந்த வழியாக காரில் வந்தவங்க அந்த சகோதரனிடத்தில், உன்னுடைய ஆடுகளில் அந்த 100 நீ வச்சிருக்க ஆடில் ஒரு ஆடை எடுத்து எனக்கு கொடு என்று கேட்குறாங்க. அதற்கு இவ்வளவு பணம் கொடுக்குறேன் என்று சொல்கிறாங்க. அவங்க குறிப்பிட்ட அந்த பணத்தொகை எவ்வளவுன்னா, ஒரு மாதத்துக்கு அவர் ஒரு மாதம் வேலை செஞ்சால் என்ன கிடைக்குமோ அந்த தொகையை அவர்கள் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த சூடான் தேசத்து பணியாளனும், அவன் நான் என் எஜமானனுக்கு துரோகம் செய்ய மாட்டேன், நான் அப்படி எடுத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறார். திரும்ப அந்த காரில் இருக்கிறவங்க, அப்படி அல்ல, நீ இவ்வளோ ஆடு வச்சிருக்கிறதுனால உன் எஜமானனுக்கு தெரியாது, நீ எடுத்து கொடுத்தினா தெரியாது என்று சொல்கிறாங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், அந்த சகோதரர் சொல்லுகிறார், சூடான் தேசத்து அந்த சகோதரன், என்னுடைய எஜமானன் அவருக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் என்னை படைத்த என் கடவுள் அவர் அதை பார்த்து கொண்டிருக்கிறாரே என்று சொல்லுகிறார். என்னை படைத்தவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறாரே, நான் அவருடைய கண்களுக்கு மறைவாக எப்படி செய்ய முடியும் என்று சொல்லுகிறார். சொல்லிட்டு, இப்போது இந்த ஆட்டை கொடுத்து உங்களுக்கு எடுத்து கொடுத்து நான் பணம் சம்பாதிச்சு வசதியாய் வாழ்கிறதை விட, நான் இந்த வறுமையில் இருந்தாலும், இந்த பற்றாக்குறையில் இருந்தாலும், மறுமையில்
என் தேவனோடு அமர்ந்திருக்கிறதையே நான் அதையே பெற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன் என்று அந்த சகோதரன் சொன்னார் பாருங்க. அல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரர்களே, சகோதரியர்களே, நம்மை எப்பொழுதும் ஆண்டவருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு நெருக்கடியான நேரம் வரலாம், அப்பொழுதும் அவருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம், அப்பொழுதும் அவருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புத்தகம் திருப்பாடல்கள் புத்தகத்தில், திருப்பாடல்கள் அல்லது சங்கீதம், அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 11வது அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். அதில் 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது: ஆண்டவர் தம் தூய கோவிலில் இருக்கின்றார், அவரது அரியணை விண்ணுலகில் இருக்கிறது. அவர் கண்கள் உற்று நோக்குகின்றன, அவர் விழிகள் மானிடரை சோதித்து அறிகின்றன. அல்லேலூயா. அவருடைய கண்கள் மானிடரை சோதித்து அறிகின்றன. அவர் கண்கள் உற்று நோக்குகின்றன, அவர் கண்கள் மானிடரை சோதித்து அறிகின்றன. அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. ஆகவே எனக்கு மிகவும் பிரியமான சகோதரர்களே, இன்றைக்கு இருக்கிற இந்த நெருக்கடி நிமித்தம், இன்றைக்கு இருக்கிற இந்த வேதனை நிமித்தம் நாம் ஆண்டவரை குறித்து ஒரு பயம் இல்லாமல் இருப்பதை விட, இன்றைக்கு இருக்கிற இந்த நெருக்கத்தில், அந்த நெருக்கத்தின் நிமித்தம் நம்ம பாவம் செய்கிறத விட நாம் பரிசுத்தமாய் ஆண்டுடைய சமூகத்தில் இருப்பது எனக்கு நல்லது. அவருக்கு பிரியமாக இருப்பது எனக்கு நல்லது. நான் இங்கே ஒரு தப்பு செஞ்சு ஆண்டவர் பார்க்கல, யாரும் பார்க்கல, என்னுடைய முதலாளி பார்க்கல, ஒருவேளை நீங்கள் அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், எனக்கு மேலே இருக்கிறவங்க பார்க்கல, மேல் அதிகாரிகள் என்னை பார்க்கல, ஆகவே நான் இந்த கையாடல் பண்ணுறேன், இந்த தப்பு செய்கிறேன், யாருக்கும் தெரியாது, என் கஷ்டம் தீந்துரும் என்று ஒருவேளை நம்ம தவறக்கூடியவர்களாக இருப்போமானால், அன்புக்குரியவர்களே, ஆண்டுடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. இந்த தவறுக்கு நாம் தண்டனை பெற வேண்டியதாக இருக்கும். அந்த தண்டனை என்ன தெரியுமா? தேவனுடைய பிரசன்னம் இல்லாமல் இருப்பது தான் மிகப்பெரிய தண்டனை. அதுதான் நரகம். ஏன் கொடுமையானதாக இருக்குது தெரியுங்களா? அங்கே தேவனுடைய பிரசன்னம் இல்லை. பரலோகம் ஏன் மகிழ்ச்சியாக இருக்குது தெரியுங்களா? அங்கு தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே பாவம் செய்யாதிருப்போம், நம்மை நாம் காத்துக்கொள்வோம், தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு இருக்கிற பாடுகளை சகித்தோமானால் மறுமையிலே எனக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் தேவனோடு சஞ்சரித்திருப்பேன், மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று ஒரு முடிவுக்கு வருவோம். அந்த மகிழ்ச்சியை எண்ணி பார்த்து இங்கே இந்த பாடுகளை சகிக்க துணிவோம். தேவன் இம்மையிலேயே நமக்கு நன்மைகளை தர வல்லவராக இருக்கிறார். அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு, அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கு அவர் இம்மையிலேயே, மறுமையில் மட்டுமல்ல, இம்மையிலேயே நன்மைகளை செய்கிறவராய் அவர் இருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்க. ஹல்லேலூயா. கண்களை மூடி இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். என் அன்பு ஆண்டவரே, என் அன்பு தகப்பனே, கவலையினால, பணப்பற்றாக்குறையினால, வறுமையினால, வியாதியினால பாதிக்கப்பட்டு இருக்கிற உங்கள் பிள்ளைங்க ஒருத்தரும் உம்முடைய நாமத்தின் மீது கொண்ட பயத்தை காத்துக்கொள்ளும்படி செய்யுங்க. வாலிபர்கள், வாலிப பெண்கள், சகோதரர்கள், சகோதரிகள் தங்கள் தேவைகள் நிமித்தம் ஒருபோதும் இடரலுக்கு உள்ளாகாமல், அவர்கள் சோதனைக்கு உள்ளாகாமல், பாவம் என்ற கண்ணில் சிக்கிக்கொள்ளாமல், தகப்பனே, இந்த வறுமை நான் சகிக்க துணிகிறேன், வியாதியை ஏற்றுக்கொள்ளுகிறேன், இந்த வியாதியை ஏற்றுக்கொண்டு வறுமையை சகித்து கொண்டு இந்த சிலுவை சுமந்து கொண்டு நான் என் தேவனை பின் சென்று மறு உலக வாழ்வில் ஆசீர்வாதமாக இருப்பேன். நான் அவருக்கு கீழ்ப்படுகிறபடினாலே, நான் அவருக்கு பயந்திருக்கிறபடினாலே அவர் இம்மையிலேயே என் வறுமையை, என் பற்றாக்குறைகளை, என் வியாதிகளை குணமாக்குவார் என்ற ஒரு நம்பிக்கை இந்த பிள்ளைகளுக்குள் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தந்தை, மகன், தூயாவின் பெயராலே ஆமென். God bless you.